அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு டேஸை பேஸ் பண்ணியும் மந்த்தை பேஸ் பண்ணியும் சம்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு 14 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 4500 சொல்லியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் 5000 சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப 4500 கூட 5000 லெஸ் பண்ணும்போது நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ நமக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 500 மட்டும்தான். ஓகே, அடுத்த சம். பின் வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் வேல்யூ 1000 சொல்லியிருக்காங்க, 1 இயருக்கு 10% சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 அடுத்து பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 எப்பவுமே காமன், பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு 1000 சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ நமக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க, 10% சொல்லியிருக்காங்க. 1ஆல 10 மல்டிபிள் பண்ணா நமக்கு 10 தான் கிடைக்கும். நீங்க டைரக்டா 10 எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும், கிராஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 1 இருக்கு, அடுத்து 100 ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு 100 தான் கிடைக்கும். ஏன்னா 1ஆல 100 மல்டிபிள் பண்ணா நமக்கு 100 தான் கிடைக்கும். அப்ப நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 100 மட்டும்தான். ஓகே, அடுத்த கமல் ஒரு வருடத்திற்கு 7% வட்டி வீதம் ரூபாய் 3000 முதலீடு செய்தார். ஒரு வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த சம்ல தனி வட்டியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 1 இயர் சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா படி நம்ம பார்த்துட்டோம்னா 100 அடுத்து பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 நமக்கு எப்பவுமே காமன், பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு 3000 கொடுத்துருக்காங்களா? அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா 1 இயர் சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு 7 தான் கிடைக்கும். நீங்க 1 into 7 எழுதிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்க டைரக்டா 7 மட்டும் எழுதினாலும் ஓகே தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். 7ஆல 30 மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் 7ஆல 3 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ பார்த்தோம்னா 2 டைம்னா 14, 3 டைம்னா 21. அப்போ 30 டைம் பண்ணும்போது நமக்கு 210 கிடைக்குமா? நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 210 கிடைச்சிருக்கு. ஆனா சம்ல பார்த்துட்டோம்னா தனி வட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணுமா? ஸோ பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 3000 கொடுத்துருக்காங்க, கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 210. அப்ப ரெண்டுத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு 3210 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் 1000 சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணா 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 அடுத்து பிரின்சிபல் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 நமக்கு எப்பவுமே காமன், பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு 1000 சொல்லியிருக்காங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 2 வருஷம் 10%. 2 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்கும், இல்லை நீங்க 2 into 10 எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம்.
2ஆல 100 மல்டிபிள் பண்ணா 700 கிடைக்குமா? ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருந்தா டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? ஸோ பார்த்துட்டோம்னா இங்க 2ங்கிறது நமக்கு கிளாஸ்ல தான் இருக்கு. ஸோ 100 மல்டிபிள் பண்ணா 200 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எகைன் உங்களுக்கு 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணனா சம் மாதிரியே தான். வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு சம்மும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு சம்ஸும் நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபார்ம்ல பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நம்ம ஃபார்ம்ல படி எடுத்தது இல்லாமா 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2000 சொல்லியிருக்காங்க. நமக்கு 5% சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நம்ம மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்குமா? இல்லை நீங்க 2 into 5ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து பார்த்துட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 200 மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 200 மட்டும்தான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 4000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண மெத்தட் படி நீங்களும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா படி நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்தோம்னா 4000 சொல்லியிருக்காங்க. நமக்கு 5% 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்குமா? ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸும் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணணும். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ரெண்டுமே நம்ம மல்டிபிள் பண்ணா 10 தான் கிடைக்கும். அதனால டைரக்டா நம்ம 10 எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 400 மட்டும் தானே. அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 400 மட்டும்தான். ஓகே, அடுத்த சம். அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா 15% சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் 5000 சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வேல்யூஸ் எடுக்கிறது இல்லாமா நம்ம 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 15%. ஸோ அதனால 15 into 2ன்னு எழுதிக்கலாமா? இல்லை டேரக்டா நீங்க 30ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேருக்கு இந்த 2 ஜே அடிச்சலாமா? 2ஆல 50 மல்டிபிள் பண்ணா நமக்கு 100 கிடைக்குமா? அடுத்து 15 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1500 கிடைக்குமா? அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1500 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா சம்பள அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 1500 தான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் 35,000 சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 35,000. அடுத்து நமக்கு 2 வருஷத்துக்கு 9% சொல்லியிருக்காங்க. அதனால 9 into 2ன்னு எழுதிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேருக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாமா? அடுத்து 2ஆல 350 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 700 கிடைக்குமா? அடுத்து 9ஆல மல்டிபிள் பண்ணணுமா? ஏன்னா நம்ம 2ஆல 350 மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு கிளாஸ்ல தான் இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணா நமக்கு 700 கிடைக்கும். அடுத்து 9ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 9ஆல 7 மல்டிபிள் பண்ணா 63 கிடைக்குமா? ஏன்னா 7 10 டைம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 70 கிடைக்கும்.
அப்ப 9ஆல பண்ணும்போது நமக்கு 63 கிடைக்கும். அப்ப 700ங்கும் போது நமக்கு 6300 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 6300. ஓகே, அடுத்த சம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 8000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 7% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு சம் மட்டும்தான் பெருசா கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம்னா ஒரு 3 மட்டும்தான். நமக்கான பிரின்சிபல் வேல்யூ 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. எத்தனை ஆண்டுன்னு பார்த்துட்டோம்னா 2 வருஷத்துக்கு. நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நமக்கு 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 ஆண்டு பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சம் நீங்க சால்வ் பண்ணலாம். இது பார்த்துட்டோம்னா 100ங்கிறது நமக்கு காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 8000. அடுத்து 2 வருஷத்துக்கு 7% சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க டைரக்டா 14ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணணும். அதனால 2ஆல 7 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 14 கிடைக்கும். நீங்க 14ன்னு டைரக்டா எழுதினாலும் ஓகே தான். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். அடுத்து பார்த்துட்டோம்னா 2ஆல 7 மல்டிபிள் பண்ணா 14 கிடைக்குமா? 14 80ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ்ல இருக்கா. பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 10 தனியா பண்ணலாம், 7 தனியா பண்ணலாமா? 10 நம்ம 80ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்குமா? அடுத்து 4ஆல பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 8 நம்ம 4ஆல பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 32 கிடைக்குமா? ஏன்னா 2 டைம்னா 16 கிடைக்கும். அப்போ 4 டைம்னா 32. அப்ப 80ங்கும் போது 320 கிடைக்குமா? ஸோ அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு 800 ஒரு 320 1120 கிடைச்சிருக்குமா? கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1120 கிடைச்சிருக்கு. ஆனா சம்ல பார்த்துட்டோம்னா தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தனி வட்டி 1120 கிடைச்சிருக்கு. டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ண என்ன சொல்லியிருக்கோம்? கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 8000 கொடுத்துருக்காங்க. கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு 9120 ஆகுமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ராதிகா ஆண்டுக்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கின்றார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெரும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11% சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ 5000 சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. தனி வட்டியும் தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன். பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 5000 சொல்லியிருக்காங்களா? ஸோ 2 ஆண்டு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம 2 ஆண்டு பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 2மே நீங்க மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 22 கிடைக்கும். இல்ல நீங்க 11 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 2ஆல 50 மல்டிபிள் பண்ணா நமக்கு 100 கிடைக்குமா? அடுத்து 11ஆல மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ 100 நம்ம 11ஆல மல்டிபிள் பண்ணா 1100 கிடைக்குமா? அவ்வளவுதான் நமக்கான தனி வட்டி. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5000 சொல்லியிருக்காங்க. கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 1100. அப்ப 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 6100 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான்.
ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால 100 வந்து எப்பவுமே காமன். அடுத்து பிரின்சிபல்கான வேல்யூ பண்ணோம் 25,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 8 × 3 எழுதிக்கலாமா? இல்ல நீங்க டைரக்டா மல்டிபிள் பண்ணி 24ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து 3ஆல 250 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தோம்னா 500. 750 கிடைக்குமா? 750 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ 750 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 700 தனியா பண்ணிக்கலாம், 50 தனியா பண்ணிக்கலாமா? பார்த்துட்டோம்னா 8 40, அடுத்து 2 டைம்னா 16. அப்ப டோட்டலா எவ்வளவு கிடைக்கும்? 56 கிடைக்கும். அப்ப 700ங்கும்போது 5600 கிடைக்குமா? ஏன்னா நமக்கு 8 40 கிடைக்கும், அடுத்து 2 டைம்னா 14. அப்ப மொத்தமா 7 டைம் 8 மல்டிபிள் பண்ணா 56 கிடைக்கும். அப்ப 700ங்கும்போது 5600 கிடைக்கும். அடுத்து 8 40, அப்ப 50ங்கும்போது நமக்கு 400 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 6000 ஆச்சா? அப்ப நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 6000. ஜஸ்ட் 750 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 7 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணா 56 கிடைக்கும். அப்ப 700ங்கும்போது 5600 கிடைக்குமா? ஜஸ்ட் 2 ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். அடுத்து 50 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 8 40, அப்ப 50ங்கும்போது நமக்கு 400 கிடைக்கும். அப்ப டோட்டலா நமக்கு 6000 ஆச்சு. நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 6000. ஓகே, அடுத்த சம். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் இவர் பெரும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி சம்ல 2 ஆண்டை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப 4 ஆண்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ நமக்கு பிரின்சிபல் 10,000 சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நம்ம சால்வ் பண்ண எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000 சொல்லியிருக்காங்களா? அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 2% கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். இல்ல நீங்க 2 × 4ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000 கொடுத்துருக்காங்களா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ பார்த்தோம்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். 8ஆல 100 மல்டிபிள் பண்ணும்போது 800 கிடைக்குமா? அவ்வளவுதான் நமக்கான தனி வட்டி. ஸோ எப்பவும் போல ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த 2 கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் 4 ஆண்டு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சம் மாதிரியே தான். ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சம் நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 20,000. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க, 4 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இப்ப 4ஆல இந்த 2000 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8,000 கிடைக்குமா? அவ்வளவுதான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்கல. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 8,000. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் பெறப்படும் தனி வட்டியை சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 5 ஆண்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்,
மற்றபடி ஃபார்மட் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எப்பவும் போல வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு காமன், பிரின்சிபல் வேல்யூ 5000. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்க 5 வருஷம் சொல்லியிருக்காங்க, வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. அப்ப ரெண்டும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 50 கிடைக்கும். நீங்க டைரக்டா 50ன்னு எழுதுனாலும் ஓகே தான். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணணும், கிராஸா இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்துடலாமா? ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்குமா? இந்த 50ஆல 100 கேன்சல் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல இந்த 5000 டிவைட் பண்ணா நமக்கு 2500 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2500. ஏன்னா ஜஸ்ட் நம்ம 100ல இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா நம்ம 50 இங்க பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 50ஆல மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜஸ்ட் 50 நீங்க ஸ்கொயர் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்டே நீங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 5000 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும், கிராஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் தானே மல்டிபிள் பண்ணணும். 50ஆல 100 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அப்ப 2ஆல 5000 அடிச்சோம்னா 2500 கிடைக்கும். அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2500. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஆண்டொன்றுக்கு 18% தனி வட்டி தரும் குழுமத்தில் ரஹீம் ரூபாய் 10,000 முதலீடு செய்தார் எனில் 5 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு வட்டியினை காண்புன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%, பிரின்சிபல் 10,000 சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஸோ வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து நமக்கு எப்பவுமே காமன், பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000 சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 5 வருஷத்துக்கு 18% சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே நீங்க மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் ஓகே தான், இல்ல 18 இன்ட்டு 5ன்னு எழுதினாலும் ஓகே தான். ஸோ 18 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 கிடைக்குமா? ஸோ இல்லை நீங்க 18 இன்ட்டு 5ன்னு எழுதினாலும் ஓகே தான். ஓகே, அவ்வளவுதான், எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இப்ப டிவைட் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அடுத்து 2ஆல 18 டிவைட் பண்ணா 9 கிடைக்கும். இப்போ 9ஆல 100 மல்டிபிள் பண்ணா நமக்கு 900 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 900 மட்டும்தான். ஸோ நம்ம இங்க பார்த்துட்டோம், நம்ம பிரின்சிபல் வேல்யூ 1000 வச்சு சால்வ் பண்ணிட்டோம், 10,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ பார்த்துட்டோம் 900 நம்ம கிடைச்சிருக்கு. அப்போ பார்த்தோம்னா 9000 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம பிரின்சிபல் வேல்யூ 1000 கொடுத்துருக்கோம். ஸோ பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000 சொல்லியிருக்காங்க, 100 நமக்கு காமன், பிரின்சிபல் 10,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 18% கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? 2ஆல 18 கேன்சல் பண்ணா 9 கிடைக்கும். இப்போ 9ஆல இந்த 1000 மல்டிபிள் பண்ணா நமக்கு 9000 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு பாருன்னா பெரும் வட்டியினை காண்க, அதாவது தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப தனி வட்டி பார்த்துட்டோம்னா 9000 தான். ஓகே, அடுத்த ரூபாய் 5000க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மா நம்ம 5 ஆண்டு பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம், இப்ப 6 ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஆண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்பவும் போல ஃபார்முலா படி நீங்க எடுத்து எழுதிட்டு டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணா போதும். நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? 100 வந்து காமன், பிரின்சிபல் வேல்யூ 500 கொடுத்துருக்காங்க,
நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 6 ஆண்டுகள் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு 5030 கிடைக்கும். இல்ல நீங்க 6 × 5 எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? இந்த ஒரு ஜியோ இந்த ஜியோ அடிச்சுக்கலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அப்ப 2ஆல 6 டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். அப்ப 3ஆல 50 மல்டிபிள் பண்ணா நமக்கு 150 கிடைக்குமா? ஜஸ்ட் நம்ம ஈஸியா இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலா 3ஆல 50 மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி இங்க 100ல 2 ஜீரோக்கு 500 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும்னா இந்த இடத்துல 30ஆல 5 மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா 3ஆல 50 மல்டிபிள் பண்றது நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கால்குலேட் பண்ற வேலையும் மிச்சமாயிடும். ஓகே, நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 150. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா இங்கிலீஷ்ல ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்ல பார்த்துட்டோம்னா தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஆனா நமக்கு இங்கிலீஷ்ல பார்த்துட்டோம்னா நமக்கு ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ பார்த்துட்டோம்னா 650 கிடைக்குமா? ஜஸ்ட் டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்க இந்த இடத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு தனி வட்டி மட்டும் தான் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தனி வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 150. ஓகே, அடுத்த சம். ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு பிரின்சிபல் வேல்யூ 20,000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5% கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம பார்த்துட்டோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்துல கொடுத்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்து வந்தோம். இப்ப நமக்கு பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 வந்து எப்பவுமே காமன். பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 20,000 சொல்லியிருக்காங்களா? அடுத்து நமக்கு 4.5% கொடுத்துருக்காங்க, 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ரெண்டுமே மல்டிபிள் பண்ணி எழுதிடலாமா? இல்ல நீங்க 4.5 × 5ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். இல்ல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 5ஆல 4 மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும். அப்ப 0.5னா 2.5, அப்ப 22.5 கிடைக்குமா? இதை நீங்க எப்பவும் போல தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறமா மல்டிபிள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்ப சால்வ் பண்ணிடலாமா? ஜஸ்ட் இந்த ஒரு ஜே இந்த ஜே அடிச்சிடலாமா? அடுத்து பார்த்துட்டோம்னா 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அடுத்து 2ஆல இந்த 2000 டிவைட் பண்ணா 1000 கிடைக்கும் இல்லையா? அவ்வளவுதான். சரி, இப்ப 1000 இந்த 4.5ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணுமா? பார்த்துட்டோம்னா 4ஆல 1000 மல்டிபிள் பண்ணா நமக்கு 4000 கிடைக்குமா? அடுத்து 0.5னா நமக்கு இதுல பாதி எவ்வளோ? 500. அப்ப அதுனா 4500. ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 4500. நமக்கு சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ அது கூட சேர்த்து டோட்டல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கூட வட்டியும் சேர்த்து கொடுத்தாதான் நம்மளால கடனை அடைக்க முடியும். அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 4,500 கிடைச்சிருக்கு. அப்ப பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடுமா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 24,500 நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு கடனை அடைக்கணும்னா நம்ம வாங்கின அமௌண்ட்டும் கொடுக்கணும், அதுக்கான வட்டியும் கொடுக்கணும். அப்ப பார்த்துட்டோம்னா டோட்டல் அமௌண்ட்டா ஒரு 24,500 நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏன்னா கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை கேட்டிருக்காங்க. அப்ப கடனை அடைக்கணும்னா வட்டியும் கொடுக்கணும், பிரின்சிபலுக்கான அமௌண்ட்டும் கொடுக்கணும். அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 24,500. ஓகே, அவ்வளவுதான். இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம ஆண்ட பேஸ் பண்ணி தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம்.